நியர்பை. நான் ஐம் ரிசைனிங் இன் பாடி ஆக்சுவலி. நியர்பை அண்ணா நகர் அண்ணா ஆதர்ஷ் காலேஜில் எடுத்திருந்தாங்க. ஸோ குருட்டாம்போக்கில் தான். அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக். அப்போ நான் கேன்சரில் ஃபேக்கல்ட்டி அதனால அப்புறம் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓரளவுக்கு என் கூட வைப்பில் கனெக்டான பசங்க கூட சேர்ந்துட்டு அண்ணா ஆதர்ஷ் அண்ணா ஆதர்ஷ் காலேஜில் கணக்கலம் காலங்கள் கல்லூரி சாலை ஆடிஷன் போயிருந்தேன். ஸோ அப்போ நான் ஒரு பொண்ணை டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக டேட் பண்ணல. ஸோ டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை மனசில் வச்சுட்டு அங்கே வந்துட்டு கொடுத்த சுச்சுவேஷனால ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு மேலே இருக்க வைப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சுறுசுறுப்பாக பதில் சொன்னேன். ஆக்சுவலாக யார் கேட்டாங்கன்னா, நம்ம கணேஷ் வெங்கட்ராமோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அனிஷா. ஸோ அவங்க தான் வந்துட்டு என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு குட்டாம்போக்கில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ செகண்ட் இன்டர்வியூலையும் இதே மாதிரி சுச்சுவேஷன். செகண்ட் அதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூ போச்சு. ஸோ அங்கே வந்துட்டு அங்கேயும் இதே மாதிரி ஒரு சில சீன் சொல்லி பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஏதோ ஒரு எனர்ஜி ஆக்சுவலாக, அது என்ன எப்படி அந்த எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல. சம்பவம் நான் அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். தென் தேர்ட் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் சொல்லி 6 o'clock 3வது ஸ்டேஜ்னு சொல்லிட்டு 3வது ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு போக சொல்ல அதில் என்னால் செலக்ட் ஆக முடியல. ஸோ அங்கே ஜான் அப்படின்ற ஒருத்தர், மேபி அவர் இந்த மாதிரி க்ரூ அண்ட் கேஸ்ட் ரெக்ரூட் பண்ணுற பர்சன் நினைக்கிறேன். அவர் என்னை பார்த்து, தம்பி நல்லா தான் இருக்க, வெயிட்டாக இருக்க. வெயிட் இல்லை, இப்போ ஹைட்டாக தான் இருந்தேன். ஹைட்டாக இருக்கேன், உங்கள் நம்பர் என்கிட்ட கொடு, நான் உன்னை ஏதாவது